அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நம்முடைய பேச்சை ஒருவர் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, என்னோட பேச்சை என்னுடைய கணவன் கேட்கணும், என்னுடைய மனைவி கேட்கணும், என்னுடைய பிள்ளைகள் கேட்கணும், என்னுடைய தோழி கேட்கணும், இதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறா போதும். நம்ம நினைக்கக்கூடிய நபர் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. இன்னும் நம்ம ஒரு வேலை தேடி போகிறோம் அப்படின்னா, அவங்க அந்த வேலையை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதலாம். இன்னும் ஏதாவது ஒரு மனிதர்கிட்ட உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க நீங்கள் சொல்கிற முறைப்படி நடந்துக்கணும், உங்களோட பேச்சை கேட்கணும், உங்களுக்கு சரின்னு சொல்லணும் அப்படின்னாலும் இந்த வஜீஃபா உங்களுக்கு போதுமானது. இப்போது நம்ம ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம். ஆனால் எப்படி ஓத போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த சூறா என்ன அப்படின்னா, அதுதான் சூறா குரைஷ். இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்ன சூறா தான். இந்த சூறாவை நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் 3 முறை தரூத் இப்ராஹிம் ஸலவாத் ஓதிட்டு இந்த சூறாவை நீங்கள் ஒரே இருப்பில் 70 முறை ஓதணும். யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது. பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து ஓதணும். ஓதி முடிச்சுட்டு எந்த நபருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணுமோ, எந்த நபர் உங்களோட பேச்சு கேட்டு நடக்கணுமோ, அந்த நபருடைய உருவத்தை நீங்கள் உங்களோட மனக்கண் முன்னாடி கொண்டு வரணும். அப்படியே அந்த நபர் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இதை ஓதி முடிச்சுட்டு அவங்க மேலே ஊதணும். இந்த மாதிரி இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் யாரையாவது நீங்கள் தேடி போகிறீங்க, உங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா, அந்த காரியம் உங்களுக்கு தடையின்றி நடக்கும். அவங்க சம்மதம் தெரிவிப்பாங்க. இந்த அமலை யாருக்காக வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம். ஹலாலான தேவைக்காக செஞ்சீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்னும் இந்த அமலை முடிச்சுட்டு அந்த நபரை நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னா, போகிற வழியில எல்லாம் இந்த சூறாவை ஓதிக்கிட்டே போங்க. அல்லது உங்களை ஒரு நபர் தேடிட்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்க வர்ற வரைக்கும் இந்த சூறாவை ஓதிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த நபருடைய அன்பு கிடைக்கும். அந்த நபர் உங்களோட பேச்சு கேட்டு நடப்பாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.